மெய்ப்பிப்பதற்காக அவர்களுக்கு பல அற்புதங்கள் வழங்கப்பட்டது. மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் கடலை பிளந்தார்கள், பாறையை உடைத்து அதிலே நீரூற்றுக்களை ஓடச் செய்தார்கள். மூசா அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சமுதாயத்திற்கு மேலே தூர் சீனா மலை உயர்த்தப்பட்டது. அதுபோன்று ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குருடருக்கு கண் பார்வையை கொடுத்தார்கள், ஒரு தொழுநோயாளியினுடைய நோயை போக்கினார்கள், இறந்தவரை அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் பேரிலே உயிர்ப்பித்தார்கள். இப்படி எல்லா இறை தூதர்களுக்கும் அவர்கள் இறை தூதர் என்பதை நிரூபணம் செய்வதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல அற்புதங்களை செய்ய வைத்தான். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அற்புதமாக ஊதீது வஹ்யன் அவ்ஹல்லாஹு இலைய, எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற வஹி செய்திதான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அற்புதம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த வஹி செய்தியை கொண்டு என்ன அற்புதங்களை செய்ய முடியும்? கடலை பிளந்துட முடியுமா? பாறையை உடைச்சிட முடியுமா? மலையை பெயர்த்திட முடியுமா? அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு எழலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த இறை செய்திகளை அற்புதம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அது அற்புதம் என்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. திருமறை குர்ஆனினுடைய வசனங்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளையும் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, அலசி ஆராய்கிற பொழுது, ஆய்வு செய்கிற பொழுது, அது போன்ற சட்டதிட்டங்களுக்கு உலக ரீதியான பலன்கள், சமுதாய ரீதியான நலன்கள் செறிந்து கிடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மறுமை ரீதியான நன்மைகள், மறுமை ரீதியான பலன்கள் ஒரு புறம் இருந்தாலும் நாம் சிந்திக்கும் பொழுது அந்த சட்டதிட்டங்களுக்கு உலக ரீதியான பலன்கள், சமுதாய ரீதியான நலன்கள் கொட்டி கிடக்கிறது. அதிலையும் குறிப்பாக இஸ்லாத்தினுடைய தூண்களாக அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த 5 அம்சங்களை நமக்கு வழிகாட்டினார்களோ, 5 அம்சங்களை நாம் சிந்தித்து பார்த்தோமேயானால் அவ்வளவு சமுதாய பலன்கள் அதிலே கொட்டி கிடக்கிறது. அதில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன முதலாவது அம்சம் என்ன? புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. அதிலே முதல் அடிப்படை அம்சம் என்னவென்றால் ஷஹாதத்து அல்லா இலாஹா இல்லல்லாஹ்,